அமைச்சரவைக்குள்ள அவங்க கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் முழுமையான ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் நடக்காம இருக்கு. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 5 துறை 6 துறைன்னு இருக்கு. இந்த 5, 6 துறை அவங்க பார்க்க முடியுமா? இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா? எவ்வளவு பேசுறவங்க ஊடகங்களோ இல்ல நடுநிலையாளர்களோ திமுக அதிமுக கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிப்பது பற்றி தவறாக கருத்து சொல்லுகிறவர்கள் எல்லாம், நீங்க தாவேகா இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை உடைத்து குதிரை பேரம் நடத்தி ஒரு அரசை அமைச்சிருக்கே, அதை பற்றி நீங்கள் யாராவது பேசுறீங்களா? அண்ணன் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் இப்போ சமீபத்துல ரொம்ப சந்தேகத்துக்கு இடமாக கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதால் முதல் குரல் இது உங்கள் குரல். வணக்கம். தற்போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு திமுக ஆதரவு தருவதாக முயற்சித்தது என்பது போன்ற செய்திகள் எல்லாம் மீண்டும் மீண்டும் பரப்பப்பட்டு வருகிறது. அதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் தூது வந்தாரு, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாம திருமாவளவன் அவர்களை முதல்வராக முன்னிறுத்தினார்கள். இப்படியெல்லாம் செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இதில் எந்த இடத்துலையும் இது அதிகாரப்பூர்வமான செய்திகள் அல்ல. திமுக இன்னார் பேசினாங்க, இவ்வளவு பேசுகிறவர்கள் இப்ப திமுக சார்பில் யார் இதை பேசினா, அதிமுக சார்பில் யார் இதை பேசினா, இவங்க எந்த இடத்துல இவங்க கலந்துட்டு பேசினாங்க அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. இது முதலில் எப்படி வந்ததுன்னா, ஆளுநரை ஒரு பெரும்பான்மை பலமே இல்லாம மீண்டும் மீண்டும் போய் விஜய் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது ஆளுநர் சொல்றாரு, எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது நான் எப்படி உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியை ஆளுநர் கேட்கிறார். அப்படி ஒரு கேள்வியை ஆளுநர் கேட்டதை வைத்துக்கொண்டு இவர்கள் இப்படி ஒரு முயற்சி நடக்குது அப்படின்னு இவங்களா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை ஒரு மிக சிறந்த ஒரு அரசியல் தலைவர், ஒரு நம்பகத்தன்மை மிக்க தலைவர்னு நினைத்து கொண்டிருந்த திருமாவளவனே இது தொடர்பாக முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கொண்டே வருவது ஆரோக்கியமானதல்ல. ஆனால் திருமாவளவன் அவர்கள் மீது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெரும் மரியாதை இருக்கிறது. அதை குலைக்கிற விதமாக என்னை முதல்வராக்கணும்னு சொன்னாங்க, 2 கட்சியும் சேர்றதா இருந்துச்சு, கூட்டணி ஆகிற மாதிரி இருந்துச்சு, இப்படிலாம் அவர் பேசுகிறார். திருப்பி அவரே சொல்றார், நான் கேள்விப்பட்ட வதந்திகளை வைத்து தான் பேசுறேன் அப்படின்னு அவரா சொல்றார். ஆனால் உண்மையில் விசிகாவின் சார்பில் அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்த சிந்தனை செல்வன் ஒரு ஓப்பனா ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஊடகங்கள்ல, திமுக அதிமுக இணைந்து திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு ஒரு இது வைக்கிறார், வேண்டுகோள் வைக்கிறார். அதுதான் அவங்க ஓப்பனா நடந்ததே தவிர அதுக்கு திமுகவோ அதிமுகவோ எவ்வித பதிலுமே அளிக்கல. ஏன்னா அது ப்ராக்டிக்கலி நாட் ஃபீஸிபிள். ஏன்னா ஒரு 2 உறுப்பினரை வைத்துக்கொண்டு ஒரு முதல்வர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது ஒரு நிலையற்ற ஒரு அரசைத்தான் அமைக்கும் அப்படிங்கிறதுனால அதை ஒரு நீண்ட கால அரசியல் பின்புலம் உள்ள திமுகவிற்கு இது தெரியும், இது சிக்கலை உண்டாக்கும்னால அதை பத்தி யாருமே அது பேசல. ஆனால் அதே நேரத்துல மறுபடியும் திருப்பி என்ன பேசுறாருன்னா, என்னை தாவேகா என்னை அமைச்சராக சொன்னாங்க, எங்களுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினாங்க, என்ன திருச்சி கிழக்குல கூட போட்டியிட சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ தாவேகா ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஆயிடுச்சு. ஏன் அமைச்சரவை விரிவாக்கி அண்ணன் திருமா அவர்களை அமைச்சராக்கலாமே, ஏன் இன்னும் அவங்க அதை செய்யாம இருக்காங்க? ஏன் ஆதரவு கொடுத்த அன்னைக்கே கூட திருமாவை அமைச்சராக்கியிருக்கலாமே? இது எதையுமே அவர்கள் செய்யாம, இது முற்றிலும் அனைத்துமே வெறும் யூகங்களின் அடிப்படையில் பேசுகிற கருத்து. எங்களை போன்றவர்களே யூகத்தின் அடிப்படையில் வருகிற ஒன்றை பேச மாட்டோம். ஏன்னா அது நம்முடைய இன்னைக்கு நம்ம ஒரு வியூஸ் நம்மளை பார்க்குறாங்க, நம்மளுடைய கருத்துக்களை ஒரு பல லட்சம் பேர் கேட்கிறார்கள் என்கிற சூழலில் அது நம்மளுடைய மேலான ஒரு மதிப்பை, நன்மதிப்பை, நம்பகத்தன்மையை குலைத்து விடும். ஆக இப்படி இருக்கிற சூழலில் அண்ணன் திருமா எப்படி இதெல்லாம் பேசுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள திருமா போயிட்டாரா? ஏன்னா தேர்தலுக்கு முந்தையிலிருந்து அவரோட நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு தான் போட்டியிடுவதாக அறிவிக்கிறார் காட்டுமன்னார் கோயிலில். அப்புறம் அவரே இல்லைன்னு நான் விலகிறேன் அப்படிங்கிறார். இது எல்லாமே ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு முதிர்ந்த நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்த அண்ணன் திருமாவளவனுடைய செயல்பாடுகள் இப்போ சமீபத்தில் ரொம்ப சந்தேகத்துக்கு இடமாக கவலைக்குரியதாக இருக்கிறது என்பதால் இதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் இதை பற்றி பேசுகிற ஊடகங்கள், திமுக அதிமுக இணைப்பு, அவங்க கூட்டணியை கொண்டு வர போறாங்க, ஆட்சியை வர்றாங்க, இப்படியெல்லாம் அதை பேசிக்கிட்டு இது சரியா தவறா போல உடனே பல பேர் கிளம்பிடுறாங்க. இது எப்படி, இதெல்லாம் தவறு இல்லையா, நேற்று வரைக்கும் எதிர்முகாமல் இருந்தாங்க, இதை சேர போறோம்னு யார் சொன்னது? இந்த வதந்தி திட்டமிட்டு பரப்பப்படக்கூடிய வதந்தி. எதுக்கு அப்படின்னா, திமுகவை விட்டு விலகி போய் ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களுக்கு அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதே போல அதிமுக இருந்து விலகி போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கு ஒரு காரணம் வேணும். அதற்காக இப்படி ஒரு காரணத்தை அவர்களாக திட்டமிட்டு பரப்பி விட்டார்கள். அதுதான் உண்மை. எவ்வளவு பேசுறவங்க ஊடகங்களோ இல்ல நடுநிலையாளர்களோ திமுக அதிமுக கூட்டணியாக சேர்ந்து ஆட்சியை பிடிப்பது
பற்றி தவறாக கருத்து சொல்லுகிறவர்கள் எல்லாம் நீங்க தாவேக்கா இன்னைக்கு அதிமுகன்ற கட்சியை உடைத்து குதிரை பேரம் நடத்தி ஒரு அரசை அமைச்சிருக்கே, ஒரு நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் யாராவது பேசுறீங்களா? அப்போ ஒரு கட்சி 47 உறுப்பினர்கள் இருக்கிற கட்சியில இன்னைக்கு 25 பேரை உடைத்து கொண்டு ஒரு அணி வந்திருக்கிறது. இப்போ அந்த அணி பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக 3ல் 2 பங்கு பெரும்பான்மையோட தான் ஒரு அணி இருக்கணும். அப்போ இந்த அணியை எப்படி நீங்க அங்கீகரிச்சீங்க? அவர் எடப்பாடி பழனிசாமி தெளிவா கேட்கிறார். நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது நீங்க எஸ்பி வேலுமணியை பேச கூப்பிடும்போது அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஆனா நான் இது என்னுடைய முடிவு, நான் அவரை பேச கூப்பிடுவேன்றாரு சட்டப்பேரவைத் தலைவர் பிரபாகர். இது எப்படி தவறு இல்லையா? நாளைக்கு தாவேக்கால இன்னொருத்தர் எந்திரிச்சு பேசுறதுன்னா அடுத்து நீங்க விட்டுருவீங்களா? அப்போ நீங்க அமர்ந்திருக்கிற அந்த பொறுப்பு, அதற்கான மரியாதையோடு, ஏன்னா அது முன்னால் மிகச் சிறப்பானவர்களாம் இருந்து நடுநிலையோடு நடத்திய அவை இது. அப்ப அந்த அவையை நீங்க ஏதோ ஒரு கட்சிக்காரரை போல நடத்தக்கூடாது. அமைச்சரவைக்குள்ள அவங்க கொண்டு வரதுக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் முழுமையான ஒரு அமைச்சரவை விரிவாக்கம் நடக்காம இருக்கு. ஒவ்வொரு அமைச்சருக்கும் 5 துறை 6 துறைன்னு இருக்கு. இந்த 5 6 துறை அவங்க பார்க்க முடியுமா? இதுதான் மக்கள் விரும்பிய மாற்றமா? அப்ப இன்னைக்கு நீங்க புதிதாக அதிமுகவிலிருந்து வருவர்களை அமைச்சராக்கின பிறகுதான் நீங்க இதெல்லாம் பண்ணணும். யார் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே பல லட்சம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு கல்லூரி போக காத்திருக்காங்க. இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருன்னே தெரியாது. அதே போல இன்னைக்கு நீட் தேர்வு, இந்தியா முழுக்க நீட் தேர்வு நடந்து ரத்தாகி இருக்கிறது. அப்படி ஆகியிருக்கிற சூழலில் இன்னைக்கு உயர்கல்வி முடிவெடுக்க வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இல்லை. இப்படி இருக்கிற சூழலில் இதையெல்லாம் பற்றி ஊடகங்கள் பேசாம திமுக அதிமுக கூட்டணி ஆகணும்னுச்சு, இது எப்படி சரின்னு சொன்னீங்க என்பதை போன்றெல்லாம் பேசுவது, பேச வேண்டிய விஷயத்தை பேசாமல் இருப்பது, இது மிக மிக தவறு. இப்ப திமுக அதிமுக கூட்டணி வந்திருக்கும் அமைந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு அதை கண்டிக்கிறவர்கள்லாம் விஜயுடைய குதிரை பேரத்தை கண்டிச்சிருக்கணும். அமமுகவுடைய ஒரு எம்எல்ஏ சட்டவிரோதமாக அவர்கிட்ட கையெழுத்து பெறப்பட்டது, அது தினகரன் நிரூபிச்சாரு. இன்னைக்கு மறுபடியும் அவர் வந்துட்டாரு. இந்த 25 பேர் இப்ப குதிரை பேர புகார் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ராஜாராம் பால் வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்குல குதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று தெரிந்தால் அதை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இன்னைக்கு குதிரை பேரத்தை பற்றி விசாரிப்பதற்கு குழு அமைக்கப்பட்டிருக்கணும். அந்த குழு இந்த 25 அதிமுக உறுப்பினர்களையும் ஒரு அமமுக உறுப்பினர்களையும் அழைத்து விளக்கம் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றதன் அடிப்படையில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு அந்த ஆட்சியே விஜய் அவர்கள் குதிரை பேரத்தின் மூலம்தான் அமைத்திருக்கிறார். அந்த குதிரை பேர நடவடிக்கைகளின் மூலமாக அமைச்சர் பதவியோ வாரிய தலைவர் பதவியோ இல்லை பல கோடி பணங்கள் கைமாற்றப்பட்டு தான் அவர் இன்னைக்கு முதலமைச்சர் பதவியில தொடர்கிறார். ஒரு சட்டவிரோதமாக தான் விஜய் இன்னைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. முதல் குரல். இது உங்கள் குரல்.